வணக்கம் நண்பர்களே. ஒரு காணொளியில சுருக்கமா சமூக வலைத்தளங்கள் எப்படி பொதுவாக இன்றைக்குள்ள ஒரு அறிவுச்சூழலுக்கு எதிரானவையா இருக்கு என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு மின்னஞ்சல் வந்தது. இந்த வழக்கமா என்னுடைய உரையாடல்கள் எல்லாமே இந்த மின்னஞ்சல்களுக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கு. அது இயல்பாக அப்படி வருது. அது நல்லதுதான். ஏனென்றால் இது பொதுவான மனநிலை என்ன என்று எனக்கு காட்டுது. ஒரு பெரிய சமூகத்தை விட நான் உரையாட முடியுது. இப்படி எனக்கு வந்த மின்னஞ்சல்களுக்கு நான் அளித்த பதில்களால் ஆனதுதான் என்னுடைய புகழ்பெற்ற புத்தகம் இன்றைய காந்தி என்பது. இந்த மின்னஞ்சல்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, சமூக வலைத்தளங்கள்ல நல்லது உண்டு, கெட்டது உண்டு. அப்படி பார்த்தா எங்கதான் நல்லது இல்லை, கெட்டது இல்லை. எது நமக்கு வேண்டுமோ அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நல்லது தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமை, பொறுப்பு. இந்த மாதிரி பொதுவாய் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வழவழா குழகழா ஒரு பதில் வர்றது வழக்கம். நீங்க எந்த ஒரு கட்டுரை எடுத்து பாருங்க, அது கீழே ஃபீட்பேக்கில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த படைப்பு நல்லதில்லை அப்படின்னா, சிலருக்கு நல்ல படைப்பு, சிலருக்கு கெட்ட படைப்பு, நம்ம யார் சொல்றதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மனநிலை, விலாங்கு மீன் மனநிலை. அப்படியே வழுக்கி எதுலையுமே பட்டுக்காம போயிட்டே இருக்கிறது. ஆனா அதுக்கு அடியில சுயநலமும் பயங்கரமான கணக்கு ஊட்டல்களும் உண்டு. இப்போ வரனே, எதுல தான் கெட்டதில்லை அப்படின்னு கேட்டா எல்லாத்துலேயும் கெட்ட அம்சம் இருக்கு. புத்தக படிப்பை பற்றி நான் தொடர்ந்து சொல்லுவேன், இலக்கியத்தை பற்றி சொல்லுவேன், தத்துவம், உயர் தத்துவத்தை பற்றி சொல்லுவேன். ஆனால் எல்லாத்துலேயும் அதில் தவறான விஷயங்கள் உண்டு, கெட்ட விஷயங்கள் உண்டு, ஏன் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டிய விஷயங்கள் கூட உண்டு. ஆனா அதுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு வேறுபாடு உண்டா? புத்தகத்துக்கு சமூக வலைத்தளங்களுக்குமான வேறுபாடு என்ன? புத்தகங்கள் அடிப்படையில ஞானத்தை பகிரும் நோக்கம் கொண்டவை. அந்த ஞானத்தை பகிரும் பொருட்டு அது அச்சிடப்படுகிறது. அச்சிடப்படுவதனால் விற்பனையாக வேண்டியிருக்கு. ஆகவே ஒரு வணிக அமைப்பதில் இருக்கு. இப்படி எவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு. ஆனா அடிப்படை நோக்கம் என்பது ஞான பகிர்வு தான். ஆனா சமூக வலைத்தளங்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது ஞான பகிர்வா? இல்லை. இப்படி சொல்லுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த ஒரு தொழில்நுட்ப மாணவன் சொன்னான், நான் ஒரு வலைத்தளம் ஆரம்பித்தேன். எல்லாரும் அதுல அவங்களுடைய அந்தரங்கங்களை எழுதுவாங்க. 4 பேர்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை அதுல எழுதுவாங்க. அதை மற்றவங்க திருவிழா படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதுல மற்றவங்களை திட்டுவாங்க. திட்டப்பட்டவெல்லாம் திருப்பி திட்டுவான். இப்படி அதுல நிறைய ஆட்கள் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப எனக்கு பணம் வரும். எல்லாரும் சிரிச்சாங்க. என்னடா இது பைத்தியாரத்தனமா இருக்கு. தன்னோட டைரியை எவனாவது போய் பப்ளிக்ல வைப்பானா? திட்டுறதா இருந்தா நேர்ல போய் திட்ட போறான். எதுக்கு இந்த மாதிரி வலைத்தளத்துல திட்டணும்? ஆனா அவன் ஒரு வலைத்தளத்தை ஆரம்பிச்சான். கோடீஸ்வரன் ஆனா. அவன் தான் மார்க் சுகர் பக்கம் ஆரம்பிச்சதான் ஃபேஸ்புக். பைத்தியாரத்தனமான ஒரு ஐடியா. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பைத்தியாரத்தனத்தை அதை பயன்படுத்திக்குது. சமூக வலைத்தளம் என்பது ஒரு கேளிக்கை ஊடகம், ஒரு வணிக ஊடகம். அதனுடைய நோக்கம் கேளிக்கையும் வணிகம் தான். கேளிக்கை என்பது நேர்நிலையான நன்மை தரக்கூடிய கேளிக்கை அல்ல, எதிர்மறையான சோர்வு தரக்கூடிய கேளிக்கை. அதை வணிகம் செய்யறாங்க. அதனுடைய லாபம் மார்க் சுகர்பர்க்கும் அந்த நிறுவனத்திற்கு செல்கிறது. அதனுடைய பயனர்கள் தான் அதனுடைய உற்பத்தியாளர்கள். கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் கன்சியூமர்ஸும் ஒரே ஆள்கள் தான். நீங்க தான் உங்களுக்கு வேண்டியதை அதில் எழுதுறீங்க, நீங்களே போய் படிச்சுக்கிறீங்க, பைசா மட்டும் அவனுக்கு போகும். இது அதனுடைய கான்செப்ட். அப்போ அதுல நீங்க எழுதணும்னா என்ன எழுதணும்? எல்லாமே எழுதலாமா? எல்லாமே எழுதலாம். ஆனா அதனால பயன் இல்லை. அதனுடைய அடிப்படை கான்செப்டே எதிர்மறையா இருக்கிறது தான் அதனுடைய பிரச்சனை. உலகம் முழுக்க ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளத்துக்கு ஒண்ணுதான். ஒரே கேரக்டர் தான் இருக்கு. அமெரிக்கா ஆனாலும், ஐரோப்பா ஆனாலும், இந்தியா ஆனாலும் சமூக ஊடகங்களுக்கு ஒரே இயல்பு தான் இருக்கு. ஏன்னா அது ஒண்ணுதான், உலகளாவிய ஒரு விஷயம் தான்.
ஏற்ற கூடுதல் குறைவுகள் இருக்கும். தமிழகம் போன்று பல்வேறு ஜாதி மத பேதங்கள் நிறைந்த ஒரு சொசைட்டியில் அது இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கும். கீழே நாடுகளில் இந்த சமூக ஊடகம் ஃபேஸ்புக்குடைய அந்த தீய விளைவுகள் மிக அதிகம். ஏன்னா ஏற்கனவே நாம் பின்தங்கின பிளவு பண்ற ஒரு சமூகம், இனக்குழு சண்டைகள் நிறைந்த ஒரு சமூகம், இன்னும் அந்த பழைய பழங்குடி மனநிலையிலே பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், எல்லாத்திலையுமே மிகை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, தர்க்கத்தை விட கல்வி சார்ந்த ஒரு முறைமையை விட வெறும் உணர்ச்சி கொந்தளிப்புகளை நம்பக்கூடிய சொசைட்டி, ஜனநாயக அரசியலுக்கு பதிலாக தலைமை வழிபாட்டு அரசியல் கொண்ட ஒரு சொசைட்டி. இந்த மாதிரி சொசைட்டியில் ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளங்கள் கடுமையான எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். இப்போ ஃபேஸ்புக்கில் போய் யார் இருக்காங்கன்னு பாருங்க. அதில் அதிகமும் அதில் இருக்கக்கூடியவங்க 10க்கு 8 பேர் 40 வயசுக்கு மேல் உள்ளவங்க பாருங்க. அதுக்கு கம்மியான வயசு உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேற வகையான ஊடகங்கள் இருக்கு. கொஞ்சம் பேர் இன்ஸ்டால இருக்கிறாங்க, இன்னும் சின்ன சின்ன குரூப்ஸாக நிறைய ஊடகங்கள் இருக்கு. அவங்களுடைய உலகம் வேற. இங்க பேசிட்டு இருக்கவன் இந்த மாதிரி 40+, அதே 2ஆ பிரிச்சுக்கலாம். 40லேருந்து 50-60 வயசு வரைக்குமான ஒரு குரூப், 60 வயசுக்கு மேல இன்னொரு குரூப். இந்த 60 வயசுக்கு மேல உள்ள குரூப் பெரும்பாலும் ஓய்வு பெற்று விட்டார். இந்தியாவில் 60 வயசுல அரசாங்க வேலையிலிருந்தோ வேற வேலையிலிருந்தோ ஓய்வு பெற்றுட்டான்னா பிறகு அவன் ஒரு உதவாக்கிறதான். அவனால அவன் குடும்பத்துக்கோ சமூகத்துக்கோ ஏதேனும் பயன் இருக்குன்னு அவன் செஞ்ச வேலை மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு டேஸ்டும் இருக்காது, ஒரு அறிவுத்திறனும் இருக்காது. வாழ்நாள் முழுக்க ஒரு புத்தகத்தை படித்தவனா இருக்க மாட்டான், வாழ்நாள் முழுக்க ஒரு கலையில பயிற்சி கொண்டவனா இருக்க மாட்டான். சிந்தனை பண்பாடு எதுலையுமே அறிமுகமே இருக்காது. ஒரு வேலைக்கு போயிருக்கான், அந்த வேலைக்கு தேவையான படிப்பை படிச்சிருப்பான், அந்த வேலையை திரும்ப 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 ஒரு 30-40 வருஷம் பண்ணியிருப்பான், ஓய்வு பெற்றுட்டான். பிள்ளைங்களாம் எங்கே வேலைகளுக்கு போயிருக்கோம், கல்யாணம் ஆகியிருக்கும், தனியா இருப்பான். இந்த தனிமையில அவன் சேரக்கூடிய இடம் ஃபேஸ்புக். இந்த 2வது தரப்பு 40+ வயசாகும். இளமையில் அவனுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஒரு கம்பெனி சிஇஓ ஆகிடணும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், என்னமோ நினைச்சு வச்சிருப்பான். தன்னை பற்றி பெரிய பெருமிதங்களோடு மிகையான கற்பனைகளோடு இருப்பான். 40 வயசுல அவனுக்கு அவனுடைய எல்லை தெரியும். நான் அதிகபட்சம் இவ்வளவு தூரம் தான் போவேன், இன்னும் ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கும், அதே மாதிரி இந்த தொழிலில் இவ்வளவுதான் சம்பாதிப்பேன், இவ்வளவுதான் நான், இதுக்கு மேல் நான் இல்லை. அது அவனுக்கு நல்லா தெரியும். இனிமே நான் ஒரு நடிகன் ஆக போறதில்லை, இனிமே நான் ஒரு செலிபிரிட்டி ஆக போறதில்லை, ஏதேனும் துறையில எதையாவது சாதிக்கக்கூடியவனா நான் இனிமே ஆக போறதில்லை, அது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போ அவனுக்கு ஒரு சோர்வு சலிப்பு வருது. அதே போல அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டு இருப்பான்ல, திரும்ப திரும்ப ஒரு 10-15 ஆண்டு அதே வேலையை செய்வான்ல. அப்போ அதுல ஒரு பழக்கம் அதுவே சலிப்பூட்டக்கூடிய மொனோட்டனஸான ஒரு சுழற்சியில மாட்டிக்கும். அவனுக்கு ஒரு சலிப்பும் சோர்வும் இருக்கு. அதை தீர்த்துக் கொள்வதற்காகவும் அவன் வந்தடையக்கூடிய இடம் சமூக ஊடகமா இருக்கு. இந்த 2 குரூப்பும் சமூக ஊடகத்துல வரும்போது அவங்க எதிர்மறை மனநிலையோட வரணும்னு இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பெண்கள் அதுக்காக வராங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், கல்யாணமாகி பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிச்சு வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கெல்லாம் போற ஆரம்பிச்ச பிறகு தனிமைப்படக்கூடியவங்க இருக்காங்க. அல்லது இந்த பிள்ளைங்க கல்லூரிக்கு போக ஆரம்பிக்கும் போதே அவுட் சைடரா மாறிக்கிட்டாங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளோட உலகத்தில் இடம் இல்லை, பிள்ளைகளுக்கு இவங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, இவங்களுடைய அவசியம் பிள்ளைகளுக்கு இல்லை, இவங்க வீட்டில் தனியாயிடுவாங்க, அவங்களும் ஃபேஸ்புக்கில் வந்து உட்காருவாங்க. ஆக ஏதோ வகையில் ஒரு வகையில் தூக்கி சாத்தப்பட்டவங்க இருக்காங்களே, அதாவது ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டவங்க அங்கே வராங்க. இது அல்லாத யாராவது அங்கே இருக்காங்களா? ஒரு தொழிலில் வெற்றிகரமாக இருப்பாங்க அங்கே வந்து உட்காருவாங்க. ஒரு கம்பெனியோட உண்மையான பிஸியான ஒரு சிஇஓ இருக்குன்னு அங்கே வந்து உட்கார நேரம் இருக்குமா? ஏதேனும் துறையில் எதையேனும் சாதிக்கக்கூடியவனுக்கு அங்கே நேரம் இருக்காது, மனமும் இருக்காது. அவன் மனம் அவன் துறையில தான் இருக்கும்.
அவன் எதுல கனவு கொண்டிருக்கானோ அதுல தான் அவனுடைய ஆர்வம் இருக்குமே ஒழிய இங்க வந்து உட்கார்றதுக்கு அவனுக்கு பொழுது இருக்காது, மனம் இருக்கு. அப்ப இங்க வரக்கூடியவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை, அது மட்டும்தான் செய்யறாங்க. அவங்க ஒரு வகையான வெட்டி ஆட்கள் தான். அந்த வெட்டிகள் இங்க வந்து என்ன பண்றாங்க, முதல்ல சில சில பதிவுகளை போடுறாங்க. அதுக்கு ஒன்றும் எந்த எதிர்வினையும் இருக்காது. ஏன்னா ஃபேஸ்புக் அல்லது சோஷியல் மீடியாவுடைய அல்காரிதமே அப்படித்தான். நீங்க பாசிட்டிவா ஒரு பதிவு போட்டீங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை யார்கிட்டையும் ஃபேஸ்புக் கொண்டு சேர்க்காது. அப்போ அவர் என்ன பண்றாரு, இங்க நமக்கு நம்மளை 4 பேர் கவனிக்கணும்னா நமக்கு ஒரு குரூப் தேவை, ஒரு செட் ஆஃப் பீப்புள் நமக்கு தேவைங்கிற முடிவுக்கு போறார். அப்போ அவர் ஒரு குரூப்பை செலக்ட் பண்றார். இங்கே 3 வகையான குரூப் இருக்கு. ஒன்று பாலிடிக்ஸ், திமுக, பிஜேபி, இதான் வலுவான 2 குழு. கம்யூனிஸ்டில் இருக்காங்க, இருந்தாங்க. இப்போ அவங்க திமுகவுடைய ஒரு இளைஞர் அணி மாதிரி அல்ல முதியோர் அணி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு திமுக துணை அமைப்பாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளும் ரொம்ப தனித்துவம் குரலும் கொண்டவர்களாக இருந்தாங்க, மறுக்க முடியாது. ஸோ இந்த தரப்புகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறாங்க. அந்த தரப்பை எடுத்துக்கிட்டா சட்டால்னு ஒரு 3000, 4000, 5000, 10,000 ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. இப்படி ஃபாலோவர்ஸ் வரும்போது அதுக்கு ஒரு கப்பத்தை கொடுக்கணும், சும்மா வர மாட்டாங்க. நீங்க எந்த தரப்பு எடுத்தீங்களோ அந்த தரப்பு முழுசா எடுக்கணும். அந்த தரப்பு என்னென்ன சொல்றாங்களோ அவ்வளோத்தையும் நீங்க அப்படியே கடைபிடிக்கணும். உங்களுக்கு மாற்று தரப்பு சின்ன கருத்து வேறுபாடுலாம் இருக்கக்கூடாது. நீங்க திமுக தரப்பு எடுக்கிறீங்க, தீவிரமா திமுக சப்போர்ட் பண்றீங்க, ஸ்டாலின் தான் என்னோட தலைவர்னு சொல்றீங்க. ஆனா இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், டேய் சங்கி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. திமுக காரங்க அல்ல கேள் எல்லாம் வந்து உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க தீவிரமான பிஜேபியா இருப்பீங்க, மோடிஜி மோடிஜிம்பீங்க. ஆனா இந்த அமெரிக்காவோட மோதல் விஷயத்துல இன்னும் ஒரு உறுதியை காட்டியிருக்கலாமே மோடி என்று லைட்டா சொல்றீங்க, அவ்வளவுதான். டே கம்யூனிஸ்ட், டே திகா என்று ஆரம்பிச்சிருவாங்க இந்துத்துவ அல்லக்கைகள். இதுதான் சூழல். ஆனா நீங்க அந்த பூர்ண விசுவாசத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு, பெரிய நன்மைகள் இருக்கு. இவ்வளவு கும்பல் உங்களுக்கு வருது, அப்புறம் நீங்க எதிர்த்தரப்பை வைய முடியும். நீங்க இந்துத்துவ தரப்பு எடுத்துட்டீங்கன்னா நீங்க திமுக மனசார வைய முடியும். டெய்லி காலையில போய் உட்கார்ந்து திமுக திட்டிக்கிட்டே இருக்கலாம். நீங்க திமுக தரப்பு எடுத்துட்டீங்கன்னா டெய்லி காலையில போய் மோடியை பிஜேபியை திட்டி 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 போட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய அந்த ஆங்குஷ், ஆற்றாமை, கசப்பு, கோபம் எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் அமையுது. அப்புறம் நீங்க ஒரு திட்டி ஒரு பதிவு போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு 10 பேர் உங்களை திட்டுவான்ல, 10 பேர் உங்களை பாராட்டுவான்ல. அதை பார்க்கறதுக்கு டெய்லி ஒரு பதிவு போட்டால் 100 முறை அந்த பதிவுகளை கீழே போய் என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வம்பு சண்டைகள்ல நீங்க ஈடுபட்டு உங்க நாளை நிரப்பிக்கலாம். அரசியல் தவிர மதம் இருக்கு, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம். சாதி இருக்கு, இந்த சாதி அந்த சாதி. ஏதோ ஒரு குழுல சேர்ந்துக்கிட்டு மாற்று குழுவை திட்டலாம். அப்போ இன்னொன்று இருக்கு, ஒரு குழுவை சேர்ந்து ஒற்றுமையா இருக்கலாமே, அந்த பேச்சே கிடையாது. இந்து அப்படின்னு ஒரு லேபிளே கிடையாது. இந்துக்குள்ள பிராமினா நான் பிராமினா, பிராமின்னா சைவமா வைணவமா, சாதிக்குள்ள இந்த சாதியோட துணைக்குழுக்கு, இப்படியே போகும். அது பெரிய சண்டை போட தான் மனதில் தோண்டு போய் ஒருங்கிணைவு என்பதே இருக்காது. நீங்க உள்ள போய் பாருங்க, யாராவது ஒற்றுமையா இருக்காங்களா பாருங்க. பிராமணர்களா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, அங்க உள்ள போனா பிராமணன் ஆளே கிடையாது. ஐயங்கார் வேற, ஐயர் வேற. ஐயங்கார் இருக்காங்களா? இல்ல. தென்கிளை வேற, வடகிளை வேற. சரி, தென்கிளைக்காரங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க? இல்ல. மடம் சார்ந்து பிரிஞ்சிருக்காங்க. மாறி மாறி கெட்ட வர சொல்லி திட்டி மட்டம் தட்டி சிரிச்சு கக்க பிக்கேன்னு, இதுதான் உலகம். இந்த எதிர்மறை பண்பு எதை கொடுக்குதுன்னா பொழுது போக வைக்குது. ஒரு சலிப்புற்ற ஒருவனுக்கு, சோர்வுற்ற ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு காலி இடம் அவன் உள்ளத்துல இருக்கு.
அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கு கலை, இலக்கியம், தத்துவம், சேவை பணிகள், அப்படி நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பயிற்சி வேணும், அதுக்கான மனநிலை வேணும், அதுக்கான ஒரு நல்லெண்ணமும் வேணும். ஆனா அதே இடத்த மிக எளிதாக கசப்பும் எதிர்மறை மனநிலையை நிரப்பிடும். அதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அது தானா வரும். நீங்க பாசிட்டிவான ஒரு ஆளா இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் தேவைப்படுது. நெகட்டிவ் ஆளா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவைப்படாது. நீ பக்கத்து வீட்டுக்காரனை வெஞ்சிட்டு இருந்தா போதும், மருமகளை திட்டினா போதும், பிள்ளைங்களை திட்டினா போதும், உங்க நாள் முழுக்க போயிடும். காலைல எந்திரிச்சு நேரம் திட்ட ஆரம்பிங்க, அந்த நாள் முழுக்க அந்த திட்டிலே நீங்க ஒரு நாள் ஓடி போயிடும், பொழுது போகும். அதுதான் இவங்க பண்றாங்க. இவங்களுடைய முழு நாளையும் அதை ஆக்குபை பண்ணுது. ஆனா ஆக்குப்பண்ணி எப்படியாவது பொழுது போச்சு, எப்படியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட முடியுமானா அப்படியும் கிடையாது. என்ன ஆகும்? இந்த எதிர்மறை மனநிலை தொடர்ந்து ஒருத்தனை உச்சத்துல வச்சிருக்கு. அட்ரினலின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. அந்த அட்ரினலின் என்ன பண்ணுதுன்னா, உங்களை சிங்கம் துரத்துச்சுன்னா நீங்க ஓடணும்ல, அந்த ஓடுறதுக்கு தேவையான குளுக்கோஸ் உடம்புல உற்பத்தி பண்ணணும், உடம்புல ரத்த ஓட்டத்தை கூட்டணும், மூளையை கூர்மையாக்கணும். அதுக்கான தூண்டுதலை கொடுக்கக்கூடியது அட்ரினலின். நீங்க வெறுப்பு, கோபம், தீவிரம், பதற்றம் இதுல எல்லாம் இருந்தீங்கன்னா அட்ரினலின் சுரக்குது. அது உங்களை ஒரு ஹைல வச்சிருக்கு. கோபத்துல உடம்பெல்லாம் அப்படி எரியுது பாருங்க, உச்சத்துல இருக்கிறீங்கல்ல, அதுதான். திகில்ல பயங்கர உச்சத்துல இருக்கிறீங்கல்ல, அதுதான் அந்த உணர்வு வருது. ஆனா இந்த அட்ரினலின் இவ்வளவு தூரம் ஹைல இருந்துச்சுன்னா அது மனச்சோர்வைக்கும் கொடுக்கும். ஏன்னா அப்படி இருக்க முடியாது, மேல போச்சுன்னா டக்குனு கீழே வரும். இந்த அட்ரினலின் என்ன பண்ணும்? உங்களை தூங்க விடாம பண்ணும். 10 மணி 1 மணி வரைக்கும் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 10 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சா அப்படி தட்டி 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 12 ஆகிடும் அப்படிங்க. 12 மணிக்கு தூக்கம் வருதுன்னு மூடி வச்சா மைண்ட் ரீவைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், அடங்கவே அடங்காது. தூங்குற 2 மணி 3 மணி, காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கும் போது கண்ணெரிச்சல், டிப்ரெஷன், உளச்சோர்வு, உளச்சோர்வுனால சீரண குறைவுகள், அதனால உடல்நல பிரச்சனைகள், மொத்தமா உடல்நல பிரச்சனைகள்னால மேலும் மனச்சோர்வு, மேலும் கசப்பு அங்க கொட்டுறது. இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஆட்களை பாருங்க, அவங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு மணி நேரம் விட்டுட்டு போறேன் அப்படிம்பாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. சிறு நாட்கள் இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. 2 நாள்ல திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா விட்டுட்டு போறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இது பெரும் ஒரு பேய் மாதிரி என்னை பிடிச்சிட்டு இருக்கு, என்னை செக் பண்ணுது, என்ன ரத்தத்தை எல்லாம் குடிக்குதுன்னு தெரியுது, என்னுடைய நேரத்தை அழிக்குது, என்னுடைய உடல்நிலையை கெடுக்குது, எல்லாத்துலேருந்து என்ன ஒரு 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 போதை உலகத்தில் உட்கார வைக்குதுன்னு தெரியுது. ஆனா வெளியே போனா என்ன பண்ண முடியும்? நேரம் அப்படியே கிடக்கும். என் நண்பர் மறைந்த டாக்டர் ஜீவானந்த் அவர்கள் நலந்தா மருத்துவமனை என்று வைத்திருந்தார், போதை அடிமைகளுக்கான மறுவாழ்வு. அந்த போதை அடிமைக்கான மறுவாழ்வு அவர் ஒன்று சொல்றார், போதை அடிமை ஒருத்தன் வரான், அவனுக்கு மருத்துவ குணம் வழியாக அவன் போதையை நிறுத்துறான். ஆனா திருப்பி மறுபடியும் போதைக்கு வருவான். ஏன்? போதை நிறுத்தும்போது ஒரு பெரிய வெட்ட வெளி வருது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு நிலைமை வருது. அதை வேற எதையா போட்டு நிரப்பினாங்க. போதையை நிப்பாட்டிட்டு தொழில் இறங்கினவங்க அப்படியே போதையை மறந்துடுவாங்க. ஆனா போதையை நிறுத்திட்டு வீட்டில் இருக்கிறவன் அதிகபட்சம் 15 நாள் 1 மாசம் இருப்பான், திருப்பி போயிடுவான். அந்த வெறுமையை அவனால் தாங்க முடியாது. அவன் அந்த போதையை வச்சு அந்த வெறுமையை நிரப்பி வச்சிருக்கான். அது மாதிரிதான் முகநூல். முகநூல் ஒரு பெரிய போதையை கொண்டு உங்களை நிரப்பி வச்சிருக்கு. அதை நீ ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாள் முழுக்க சும்மா கிடக்கும், அதை என்ன பண்ணுன்னு தெரியாது, திருப்பி அதுக்குள்ளதான் போய். இந்த மன நோயாளிகள் முகநூலை நிரப்பி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நிறைய பாவலாக்கள் இருக்கு. அவங்களுக்கு தேவை வசப்பாடுறது, யாரையாவது திட்டணுங்கிறது. ஆனா சும்மா திட்டக்கூடாது, அது அவனுக்கே தெரியணும். அவன் உள்ளுக்குள்ள தெரிஞ்சாலும் நான் ஒரு நியாயமான காரணத்துக்காக திட்டுறேன்னு அவனுக்கு தோணணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா முகநூல்ல அந்த தர்மத்திற்காக கொதிச்சிட்டு இருக்க அறச்சீற்றக்காரங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு அறச்சீற்றக்காரங்க இருக்காங்களா? இவ்வளவு கம்யூனிஸ்டுகள், இவ்வளவு புரட்சியாளர்கள் நாட்டில் இருக்கிறாங்க, இவ்வளவு இந்துத்துவ லட்சியவாதிகள் இந்து நாட்டில் இருக்காங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 50 ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவனுக்கு, வாழ்க்கை அதுக்கு அர்ப்பணித்தவனுக்கு ஒரு நிறநிலை இருக்கு.
ஃபேஸ்புக்கில் கத்துறவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் இன்னும் 10 மடங்கு கத்துறான். உப்பை விட ஊறுகாய் உப்பு கரிக்குதுன்னு சொல்லுவாங்க. உப்பை விட ஊறுகாய் கரிக்கிற மாதிரி இருக்கானுங்க இவங்க. வாழ்நாள் முழுக்க இந்து ராஷ்டிரத்துக்கு அர்ப்பணிச்சவங்க இருக்காங்க. ஆனா திடீர் இந்து ராஷ்டிரக்காரர்கள் வராங்க இல்லையா ஃபேஸ்புக்கில், அவன் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கான். இதுதான் அது ஒரு பாவலா. இந்த பாவலா இருக்கும்போது அவனால் எல்லாரையும் திட்ட முடியும். அவனுக்கு ஒரு மன நிறைவு வருது. திட்டுறேன், ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு தரப்பு எடுத்திருக்கேன். அப்போதான் இன்னும் 2 ஒரு நாமத்தோழர் எப்படி செய்ய வேண்டியது. ஆமாஜி, அது நீங்க சொல்றது கரெக்டாக சொல்லுங்க, 4 பேர் வருவோம். ஆனா உண்மையில இவங்க தன்னிச்சையா அந்த உணர்ச்சியில வெளிப்படுத்துறாங்க கிடையாது. திரும்ப திரும்ப பாருங்க. ஒன்று, பரம ஜாக்கிரதையா இருப்பாங்க. இப்ப என்ன பற்றி நிறைய திட்டு நீங்க பார்க்கலாம். என்ன காரணம்னா, எழுத்தாளன் தமிழகத்துல ஒரு எளிய தரப்பு. அவனை அடிச்சா யாரும் கேட்கறது கிடையாது. என் நண்பர் கோணங்கி மேல, தமிழகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர் உருவாகிய கோணங்கி மேல ஒரு 3-4 பையங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. எந்த ஆதாரமும் கிடையாது, குற்றச்சாட்டு அவங்க எழுதி விட்டாங்க. பாலியல் குற்றச்சாட்டு. உடனடியா கிளம்பி அவரை மாச கணக்கில் திட்டி தீர்த்தாங்க. தமிழகத்தில் 2-3 பத்திரிகைகள் அதுக்கு ஸ்பெஷல் நம்பர், ஸ்பெஷல் சிறப்புதல் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க. 3 பையங்க ஒருத்தர் மேல அவதூறு செலுத்துறாங்க, சிறப்புதல் வெளியிடுறாங்க. அவர் கூட நண்பர்கள் அத்தனை பேரும் அவரை திட்டி தங்களை யோக்கியராகட்டுறாங்க. அண்மையில ஒரு கல்வியாளர் வசந்தி தேவின்னு ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன், ஓன் பையன், அவங்கள பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அவங்க பையன்கிட்ட ஏன் பாலியல் மீறல் ஈடுபட முயற்சின்றாங்க. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு எந்த படிப்போ அறிவோ சிந்தனையோ கிடையாது, படிக்கிற வழக்கமே கிடையாது. பொதுவான அரசியல் கருத்துக்களை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. இடதுசாரிகளுக்கு விருப்பமான வழியில் பேசி கொண்டிருந்தாலும் அவங்கள மேல தூக்குனாங்க. என்ன பையன் சொல்றான்? ஒரு பேச்சு கிடையாது. ஒரு ஆள் அதை கவனிக்கல. அதை அப்படியே கண்ணை மூடி கடந்து போறாங்க. ஏன்னா அவங்க அதிகார பதவியில் இருந்தாங்க. இன்னமும் கூட அவங்களுடைய நண்பர்கள், தோழல் அதிகார பதவியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற அரசுக்கு அவங்க நெருக்கமா இருந்தாங்க. இப்ப எதுக்கு வம்பு? இவனுடைய தார்மீக ஆவேசம் அவ்வளவுதான். இழிச்சவாயை இழைச்சவன் கிடைச்சாதான் அடிப்பாங்க. அதிகாரத்தில் உள்ளவர்களை மாட்டிக்கிட்டா கம்முன்னு போயிடுவாங்க, பேசாம இருப்பாங்க. அவ்வளவு அற்பர்களின், பயந்தாங்குள்ளி கோழைகளின், நடுத்தர வர்க்க சிறுமதியாளர்களின் உலகமா இருக்கு. இப்ப என்ன பத்தி சொல்றாங்கன்னா, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஒரு சாதனை எழுத்தாளர். நான் ஒரு கிரிமினல்னா பயப்படுவான், நான் ஒரு பாலிட்டிஷியன் இன்னும் பயப்படுவான். இதுதான் வேறுபாடு. ஆகவே இவங்களுக்கு அந்த தீவிரம் எதுவுமே கிடையாது. அப்புறம் சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஒரு பலூனை காத்துல வைக்கிற மாதிரி தான். ஊதி ஊதி மேல நிறுத்திட்டு இருந்தா நிற்கும். கொஞ்சம் விட்டாலும் கீழே இறங்கிடும். அது கீழே இடங்கா விடாம பார்த்துக்கிறது ஃபேஸ்புக்குடைய ஒரு லாகிருதம். என்ன பண்ணுவாங்க? எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு கான்ட்ரவர்சியா மாற்றுவாங்க. அதை எப்படி மாத்துறாங்க? இப்போ ஒரு வன்முறை நடக்குது. அந்த வன்முறை பற்றி ஒருத்தன் கண்டுமையா கண்டிச்சு ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த கட்டுரையை கரெக்டா ஃபேஸ்புக் வந்து ஒரு 10 லட்சம் பேர்ட்ட கொண்டு சேர்த்துரும். அப்போ ஒரு 500 பேர் அதை பத்தி எழுதுவான். அந்த 500 கட்டுரையும் 10 லட்சம் பேர்ட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அப்போ இன்னும் 10,000 பேர் எழுதுவாங்கல்ல, இந்த 10,000 பேரும் 10 லட்சம் பேர்ட்ட போய் சேர்ப்பாங்க. மொத்த தமிழ்நாடு அந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கும். கரெக்டா 7 நாள் தான். 8வது நாள் வேறொரு விஷயம் இதே மாதிரி கிளப்பி விட்டுருவாங்க. இது அப்படியே போயிடும். அடுத்த விஷயம் வந்து இதை அழிச்சிடும். அண்மையில ஒரு ஆணவ கொலை நடந்தது திருநெல்வேலியில. அப்படியே ஃபேஸ்புக் பற்றி எரியுது. அறச்சிட்டக்காரங்களாம் வந்து திட்டுறாங்க. உடனே நாம நினைப்போம், பரவாயில்ல, சோசியல் மீடியால ஒரு தார்மீக ஆவேசத்தோட எதிர்வினையாற்றுறாங்க. ஆனா அது அற்பமான ஒரு பாவல. அதுக்கே ஒரு ஃபார்முலா இருக்கு. இனி அதை கவனிங்க. முதல்ல எடுத்தெடுப்புல நேரடியான அறச்சீற்றம், கண்டனம், கண்ணீர், ராத்திரி தூங்க முடியவில்லைங்கிற மாதிரியான பதிவுகள். 2வது அதை பற்றி அனலைஸ் பண்ற மாதிரி, ஆய்வு பண்ற மாதிரியான பாவலாக்கள்ல சில கட்டுரைகள். அது கீழே மாற்றி எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துக்கள். அவன் என்ன தப்பு பண்ணானோ, இவன் தரப்பை நம்ம பார்க்கணும் தானே, இப்படி.
அது சார்ந்த சில விவாதங்கள். அப்புறம் அதில் வந்து இன்னொரு தரப்பு அப்படி, இந்த தரப்பு அப்படி, அப்படி ஒரு விவாதம். அந்த விவாதத்தோட அது கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிக்கிற நேரத்தில் அது சட்டுன்னு காமெடியாக மாற்றுவாங்க. ஒரு 2, 3 காமெடி ஸ்கிட்டுகள் வரும். 1, 2 மீம்ஸ் வரும். வடிவேலு மூஞ்சியை போட்டு ஒரு 10 மீம்ஸ் போடுவாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு ரத்தம் கொதிக்க ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு வாரத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், சிரிப்போடு அது முடிஞ்சிடும். அடுத்த விஷயம் வந்துடும். அப்போ இது ஒரு அரசியல் களமே கிடையாது. இருந்தால் கூட அது ஃபேக்கான அரசியல் களம், பொய்யான அரசியல் களம். ஆக அதிலிருந்து நீங்க எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுல ஏதோ இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர் சொன்னான்னா அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். ஃபேஸ்புக்ல சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஃபேஸ்புக்ல 10,000 20,000 ஃபாலோவர்ஸ்ல ஆட்கள் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் அண்மையில ஒரு புத்தகம் போட்டார். 100 காப்பி கூட விற்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். நாங்களே ஒரு பதிப்பை வச்சிருக்கோம். வருவாங்க, சார் ஃபேஸ்புக்ல 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எப்படி 1000 காப்பி விற்றுறோம் அப்படின்னு வருவாங்க. சார் 50 காப்பி விற்காது, என்ன சொல்றது? ஏன் சார் அப்படிம்பாங்க. நீங்க போட்டு பாருங்க, விற்காது. ஏன்? ஒருத்தன் ஃபேஸ்புக்ல வரதானாலே அவனுக்கு படிக்கிற வழக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். படிக்கிற வழக்கம் உள்ள எதுக்கு ஃபேஸ்புக் வரப்போறான்? ஃபேஸ்புக் உங்களை 200 வார்த்தை 150 வார்த்தை படிக்க பழக்கப்படுத்துது. அதுக்கு மேல படிக்கிற டெம்ப்ளேட்டே உங்க மண்டைக்குள்ள இருக்காது. பார்த்தோன்னே இப்ப தெரியணும், அவ்வளவுதான். ஒரு லுக்ல தெரியறத நீங்க படிப்பீங்க. அதை புரட்டி கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு கீழே சி மோர்னு இருந்தால் அது படிக்கப்படாது. லிங்க் இருந்தால் கிளிக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அது மட்டும்தான் படிப்பான். இதுதான் ஃபேஸ்புக்கு. இவன் போய் இந்த காலத்தில் புக்கை படிப்பான். புக்கு படிக்கிறதுக்கு உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு மைண்ட் செட் இருக்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுமையாக படிக்கணும் இல்லை. அதே இவன் பரபரப்பாக இருப்பானே. ஒரு புத்தகம் படிக்கிற 3 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ஃபேஸ்புக்கில் என்னென்னவோ நடந்திருக்கும். 10 பேரை திட்டிருப்பான், ரத்தாறு ஓடி இருக்கும். இப்போ இங்கே உட்காந்து இவன் எப்படி படிப்பான்? படித்தா கூட கொஞ்சம் படிப்பான், ஃபேஸ்புக் பார்ப்பான், கொஞ்சம் படிப்பான், ஃபேஸ்புக். அப்படி தான் படிக்க முடியும். அவனால் படிக்க முடியாது, புத்தகம் படிக்க முடியாது. புத்தகத்துக்கு எதிரான மனநிலையை தான் ஃபேஸ்புக் உருவாக்கும். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மேலோட்டமான விஷயமா தான் இருக்கும். என்னுடைய கட்டுரைகள் நான் எழுதுவேன் இலக்கியம் பற்றி, அரசியல் பற்றி விரிவான கட்டுரைகளாக இருக்கும். பல்வேறு அடுக்குகள் கொண்டதாக இருக்கும். அந்த கட்டுரையில் ஏதேனும் ஒரு போர்ஷனை கட் பண்ணி ஒரு 50 வார்த்தை 100 வார்த்தைக்குள்ள ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போடுவான். அதை பார்த்துட்டு சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க. டேய் எப்படி சொன்னியா, நீ யாரா? ஆனால் அந்த மூலக்கட்டுரை வந்து படிக்கணும் இல்லையா? படிக்கவே மாட்டேன். லிங்க் இருக்கு, கிளிக் பண்ண மாட்டாங்க. ஒரு உரையில் நான் என்ன சொன்னேன் என்று ஒருத்தன் சொல்லுவான். நான் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு உரையாற்றியிருப்பேன். அந்த உரையில் இவர் இப்படி சொல்றாருன்னு எவனோ ஒருத்தன், அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, அவனுக்கு தோண சொல்லுவான். அதை நான் சொன்னதை எடுத்துக்கிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். என்னுடைய நாவலில் ஒரு கதாபாத்திரம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும், அதை கட் பண்ணி போடுவாங்க. ஜெயமோகன் அப்படிம்பாங்க. அதை வச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது எங்கே எழுதுனது, யார் எழுதுனது, எதுவுமே கிடையாது. ஜெயமோகன் இப்படி சொன்னார் அப்படின்னு எவனோ ஒருத்தர் எழுதுவான், அதுக்கு திட்டுவாங்க. ஒருத்தர் கூட அவர் உண்மையில் அப்படி சொன்னார்னு செக் பண்ண மாட்டான். அதை அவனால் படிக்க முடியாது, கேட்க முடியாது. யூடியூப் வீடியோக்களில் இந்த ஃபேஸ்புக் வாயர்களுக்காகத்தான் முதல்ல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அதில் என்ன சொல்லியிருக்குன்னு சுருக்கி கொடுத்துருப்பான். அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் என்ன அறிவார்ந்த விஷயங்கள் இருக்க முடியும்? அறிவார்ந்த விஷயங்களுக்கு நேர் எதிரான விஷயங்கள் அது இருக்கும். அறிவார்ந்த விஷயங்களுக்கு போக முடியாத மனநிலையை அது உருவாக்கும். ஆகவேதான் இளம் நண்பர்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது, அது ஒரு போதை உலகம். சாராயம் மாதிரி, இன்னும் தீவிரமா கஞ்சா மாதிரி, அதை விட தீவிரமா கேக்கைன் மாதிரி ஒரு உலகம். அங்க போய் நீங்க அறிவையோ அடிப்படை தகவல்களையோ கூட தேட முடியாது. நேர்மாறாக எதையும் அறிந்து கொள்ளும் வழக்கத்தை இல்லாமலாக்கும். அண்மையில பெங்களூர்ல போய் ஒரு நூலகத்துக்கு போயிருந்தேன். பெரிய நூலகம். ஒவ்வொரு முறை அவ்வளவு பெரிய நூலகத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆற்றமை வருது. ஞான பெருங்கடல் அது. அதில் சில துளிகள் தான் ஒரு மகத்தான வாசகனுக்கு கிடைக்க முடியும்.
இப்போ இவ்வளோ பெரிய புத்தகம் நான் வச்சிருக்கேன். வாழ்நாள் முழுக்க படித்த புத்தகங்கள் இவை. ஆனா நூலகங்கள் எவ்வளோ பெருசு. அப்படி இருக்க ஒருத்தன் அரிதா கிடைக்கிற நேரத்தை எவனோ எவனையோ மனநோயாளியை திட்டுறதை போய் பார்த்துட்டு இருக்கிறான்னா, படிச்சுட்டு இருக்கிறான்னா, அவன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிழையை நான் வாழ்வில் அடிக்கிறான். தன்னோட உடம்புல ஒரு பீஸை வெட்டி வெட்டி தூர போடுற மாதிரி தான். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஆளு இந்தியாவில் தனக்குண்டு 1 மணி நேரத்தை தேர்த்தி எடுத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவன் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வர்றது பெரிய வேலை. அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள், குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவன் என்னென்னமோ செய்ய வேண்டியிருக்கு. ஒரு சட்டை வாங்குறது கூட ஒரு நாளை செலவழிக்க வேண்டிய ஒரு தேசம் இது. இந்த மாதிரியான ஒரு நாட்டில் 1 மணி நேரம் ஒருத்தனுக்கு சாலிடா கிடைக்குதுன்னா அது பெரிய ஒரு சம்பாத்தியம். அந்த 1 மணி நேரத்தை உட்கார்ந்து இப்படி 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 ஒருத்தன் ஃபேஸ்புக் நோண்டி செலவழிச்சான்னா அவன் தனக்கு எதிரான ஒரு பெரும் பழியை ஈட்டிக் கொள்கிறான். அறிவு உலகுக்கு எதிரான ஒரு செயலை செய்கிறான். அவனை படைத்த இயற்கைக்கு எதிரான ஒரு பெரும் தீமையை இழைக்கிறான். அது தவிர ஒன்று சொல்ல வைக்கல. நன்றி.